இன்றைய கால தியானமாக நாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானிப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பு போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அன்பாலே, இந்த வேத வசனத்துக்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால், பரிசுத்தமானதை நாய்களுக்கும் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பும் போடாதேயுங்கள் என்று சொல்கிறார். இந்த பரிசுத்தமானது நாய்கள், இந்த முத்துக்கள் பன்றிகள் என்று 2 காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தமானது என்றால் என்ன? அதனால முத்துக்கள் என்றால் என்ன? இந்த வேத வசனங்கள், வேத வார்த்தைகள், தேவனுடைய சுவிசேஷம்தான் பரிசுத்தமானது. வேத வசனங்கள் தான் முத்துக்களை போன்ற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வேல்யூவான ஒரு பொருளாக இருக்கிறது. அதை நாய்களுக்கு முன்பும் பன்றிகளுக்கு முன்பும் போடும்போது அதனுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு அதுகளுக்கு தெரியாமல் அது காலால் மிதித்து போடவும் நம்மளையே பீறவும் அதுக்கு செய்கிறது. இந்த நாய்கள் அப்படின்னோடனே எனக்கு ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தாயானவள் தன்னுடைய மகளுடைய உடல்நிலை மோசமாக இருக்குது வந்து ஜெபிக்க சொல்லும்போது, அவர் ஏசாண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதை நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த அந்நிய ஸ்திரியானவள் ஆண்டிடத்திலே சொல்கிறார், நாங்கள் நாய் தான் ஆண்டவரே, பிள்ளைகள் தின்று மீதியை அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கு நாய்களுக்கு கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ, மகள் சுகமாவா என்று சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தமான அந்த சுவிசேஷத்தை, அந்த பரிசுத்தம் என்றால் என்னென்னு தெரியாதவர்களுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ தெரியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அழிச்சு போடுறாங்க. ஆனால் அந்த நாய் தான் ஆண்டவரே, நாங்கள் பிள்ளைகள் சிந்தின அந்த துணிக்கைகளை மேஜையில் கீழே விழுகிற அதை பிள்ளைகள் திரும்ப எடுத்து சாப்பிட மாட்டார்கள், நாய்க்கு தான் போட முடியும், அப்படிப்பட்ட நாயாக என்னையும் நினைத்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு அவளுடைய மன ஆசையை நிறைவேற்றுகிறார். அதனால நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் அதுக்குண்டான பலனை நமக்கு தருகிறார். இங்கு முத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பன்றியை உதாரணம் கொடுக்குறார். பன்றி அது காலால் மிதித்து போடுகிறது என்று. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு டாக்ஸ் கொடுக்க போகும்போது ஒரு ஊழியக்கார் சொன்னார், இதெல்லாம் போயிட்டு பண்ணிக்கிட்ட போடுற மாதிரி தான் இது அப்படின்னார். அன்றைக்கு நான் உண்மையிலே அதுக்கு வருத்தப்பட்டேன். ஆனால் போக போக பார்க்கும்போது அதை வாங்கி அதை கசக்கி அநேகர் கீழே போடும்போது நான் உண்மையிலே ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். அதனுடைய வேல்யூ தெரியல. அவர்கள் கீழ்நோக்கி பார்க்கறதுனால பன்றியினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, கீழ்நோக்கி தான் பார்க்கும், மேல் நோக்கி பார்க்காது. கீழே தான் பார்த்துருப்போம், மேலே என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அந்த கீழ்நோக்கமான அவருடைய சுபாவங்கள் முத்துக்களை விட விலையேற பெற்ற அந்த பொக்கிஷம் அவர் கையில் கிடைக்கும் பொழுது அவர்கள் அதை உணராதபடிக்கு அதை என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டுறாங்க. கொடுக்குறவர்களே என்ன செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, ஏன் இதெல்லாம் கொடுக்குற, மதம் மாத்திரியா அப்படின்னு. அன்பாலே, இவர்கள் மத்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னும்போது ஒரு நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், ஒரு 3 பேர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக ஒரு தீவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். பல நாள் ஜெபித்து 3 பேரும் ஆண்டுடைய காரியத்தின்படி அவர்கள் ஜெபித்து விட்டு கப்பலில் செல்லும்போது அந்த கப்பல் புயலில் அடிபட்டு அந்த கப்பல் சிதைக்கப்படுகிறது. அந்த 3 பேரும் கடலிலே குதித்து தப்பிக்கிறார்கள். தப்பித்து 2 பேர் கரையேறாங்க, ஒருத்தர் கரையேறவில்லை, ஒருத்தர் காணாமல் போயிட்டார். பல வருஷங்கள் சென்று, ஒரு 10 வருஷம் சென்று திரும்பி அந்த 2 பேர் திரும்ப அந்த கிராமத்துக்கு, அந்த தீவுக்கு போய் நம்ம எப்படியாவது அந்த ஆண்டவரை அறியாத அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும், அந்த தீவில் வசிக்கிற அந்த மக்களுக்கு எப்படியாவது கடவுளை இயேசு கிறிஸ்து அன்பை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி திரும்ப 10 வருஷம் சென்று அவர்கள் அந்த தீவுக்கு திரும்பவும் மீண்டுமாய் போகிறார்கள். தன்னுடைய நண்பனை இழந்து அவர்கள் போய் இறங்கின உடனே அந்த தீவு மக்களிடத்திலே அவர்கள் தன்னுடைய சுவிசேஷ பணியை ஆரம்பிக்கிறார்கள். எப்படியாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி அவர்கள் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் உற்று நோக்கி, அவர் ஆண்டுடைய பிறப்பிலிருந்து அவருடைய 2வது வருகை
வரை அவர்கள் சுவிசேஷமாக அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இப்போ அறிவிக்கும்போது இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், ஏசினார், இப்படிலாம் உதவி செய்தார், இப்படிலாம் நமக்காக பாவத்துக்காக மரித்து உயிர் தெரிந்தார் அப்படின்னு சொல்லி அவர் இப்படி வரப்போகிறாருன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்களாம், அந்த தீவு மக்கள் அதெல்லாம் கேட்டுட்டு, யோ எங்கள் தீவுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் தான் நீ சொல்கிற இயேசுவா வந்து பாரு அப்படின்னு அவரை கூப்பிட்டுட்டு போனாங்களாம். அந்த தீவுக்கு போனால் ஒரு குடிசை வீட்டிலேருந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் வெளியில் வருகிறார். வெளியில் வந்து பார்த்த உடனே இவர் தான் நான் சொன்னவர், நீ சொன்ன அத்தனை குணாதிசயமும் இவர்கிட்ட இருக்குது, இவர் அப்படி தான் நடக்கிறாரு எங்ககிட்ட, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இவர் அப்படி தான் பார்த்தோம், இவர் தான் நான் பாரு அப்படின்னு. அவர் இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மனுஷனை இவர் தான் இயேசுவா பாரு அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. அவங்கள பார்க்குறாங்க, பார்த்தா அவங்களும் உத்து பார்க்குறாரு, அந்த வயதானவரும் இவர்களே உத்து பார்த்து அப்படியே 2 பேரும் ஊட்டுன்னு இருக்கும்போது, நீ அவர் தானே, ஜேம்ஸ் தானே அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம், அடப்பா நீ செத்து போயிட்ட, நீ தீவில் நம்ம கப்பலில் வந்து செத்து போயிட்டுருப்பேன்னு நினச்சோன்னாங்க, 2 பேர் மட்டும்தான் கரை தேர்னோம், ஒன்று ஆளை காணானோடனே அப்போ தான் சொல்கிறார், நான் இந்த தீவு கரை ஒதுங்கினேன்னா நீங்கள் அந்த தீவில் போயிட்டு கரை ஒதுங்கிட்டீங்க. ஆனால் நான் வந்து அப்போ இவங்களுக்கு சுவிசேஷமே சொல்லலையா, இயேசுவை யாருன்னு தெரியாதுன்றாங்க. நாங்கள் இயேசுவை பற்றி சொன்னால் அவரை போல் ஒருத்தர் எங்கள் ஊரில் இருக்கிறாரு, வா பார்ப்போம், அப்படி வா உங்களை காட்டுறேன்னு சொல்லி இட்டு வந்து ஒன்றை காட்டுறாரு, என்ன விஷயம் அப்படின்னா அப்போ தான் சொன்னாராம் அந்த 3வது நபர், ஆமாம் நான் இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலை, சொன்னாலும் புரியாது, வேல்யூவானது, இவங்க அறியாத மக்கள், பாம்பர மக்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறத விட அவர்களுக்கு சுவிசேஷத்தின் படி நான் வாழ்ந்து காட்டும்போது அந்த இயேசுவை இவர்களுக்கு நிரூபிக்க முடியும் என்று சொல்லி நான் வாழ்ந்து காட்டினேன் என்று சொன்னாராம். அன்பான்லே, அப்போ அந்த விலையேற பெற்ற அந்த முத்துக்களை போன்ற அந்த வேத வசனங்களின்படி அவர் வாழ்ந்து காட்டும் பொழுது அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் அதை பன்றிகளைப் போல அதை காலால் மிதிக்கவோ அல்லது நம்மளையே பீறி போடவோ அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளில் அவர் நிரூபித்து காட்டினாராம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தமான ஆண்டுடைய வார்த்தையை நாம் கொண்டு செல்வது எப்படியாக கொண்டு செல்கிறோம்? முத்துக்களைப் போல விலையேற பெற்ற சத்தியங்களை நாம் எப்படியாக அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் கொண்டு செல்கிறோம்? அன்பாலே, இதை கேட்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கிருபையாக அந்த பரிசுத்தமானதை, அந்த முத்துக்களை அந்த கீழ்நோக்கி பார்க்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பாக நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் உயர்ந்து பார்ப்பார்கள் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக. ஜெபம் பண்ணுவோம். அன்னும் மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த வேதத்தின்படி முத்துக்களை போன்ற விலையேற பெற்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு ஆண்டவரே கீழ்நோக்கி இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உம்மை கண்டுகொள்ளும்படியாக, உம்மை பார்க்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சாட்சியாய் வாழ எங்களுக்கு அருள் செய்வாய். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் தகப்பனே, ஆமென். Thank you and God bless you.